பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பக்தியை பத்தி சொல்லணும்னா, பட்டம்மா அம்மாக்கு வந்து எஸ்பெஷலி அவர்கள் 90 வயசு வாழ்ந்தார்கள். 1919 பிறந்தவர்கள். 2009 தான் காலமானா. அந்த ஒரு கடைசி ஒரு 15-20 வருஷம் ரொம்ப வந்து அவ அவ வந்து சுவாமிய எப்போ நினைச்சுட்டே இருப்பா, ஆராதிச்சுட்டே இருப்பா. என்னமோ ஒரு அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ இல்ல அவளுக்கு முன்னாடி பாடக்கூடிய சந்தர்ப்பமோ அமையல. வந்த சமயத்துல போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால நேரடியா போய் பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லை அம்மாக்கு. ஆனா நிறைய பேர் வீட்டுக்கு வரவாள்லாம் வந்து பட்டம்மா கிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி சுவாமிக்கு எதிர நாங்க பாடினோம், உங்களை பத்தி சொன்னார். நாங்க வந்து அப்பா ரொம்ப குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவா, பாட்டியோட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போய் பாடுற சமயத்துல அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் சொல்லி அமைச்சிருக்கார். இத்தனைக்கும் ஒரு 3-4 புடவையே கொடுத்து அமைச்சிருக்கார் பட்டம்மா அம்மாக்கு. அந்த புடவை எல்லாம் பொக்கிஷமா வச்சுட்டு இருந்தா. கடைசியில டிராவல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, கால் நடக்க முடியல. ஸோ ஷி வாஸ் ஆன் வீல் சேர். அப்ப அதனால பர்த்திக்கு போய் தரிசனம் பண்றதோ பார்க்க முடியாத ஒரு நிலைமை அப்படின்ட்டு மனசு ரொம்ப வேதனைப்படுவா. ஆனா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பக்தி. வியாழக்கிழமை அப்ப ராஜ் டிவில வந்து சுவாமியோட ஒரு டெலிகாஸ்ட் வரும் 1 hour. அது எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும், எவ்வளவு அலுவல்கள் கச்சேரி இருக்க, ஏதோ ஒரு சீஃப் கெஸ்டா போகணும்னா கூட அந்த வியாழக்கிழமை 5-6 மணிக்கு அது டிவில சுவாமிய பார்த்து அந்த 1 hour யாரு விசிட்டர்ஸ் வந்தாலும் பேச மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, அப்படி நேர பார்த்துட்டு இருப்பா. சோ நானே இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அப்புறமா தான் யோசிச்சு நான் இவ்வளோத்தையும் நான் நினைவு கூறுறேன்.